ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு நம்முடைய அன்னபூர்ணியம்மா கொடுத்த அந்த தாலி செயினை பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுறதுக்காக நம்முடைய மல்லியோட ரூமுக்கு வந்து இந்த ராஜேஸ்வரி ரஜிதா வந்து போகிறாங்க. அந்த செயினவும் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்காங்கன்றத வந்து தேடி எடுத்துடுறாங்க. அவங்க எடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து மறைஞ்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதுப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயினை வந்து இந்த ரஞ்சிதா வந்து கையில் எடுத்து ரொம்ப ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போக நம்முடைய இந்த ரஞ்சிதா கிட்ட இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து நடக்காது, நான் பல இடத்துல பல ட்விஸ்ட் வச்சுருக்கேன், அவங்களால கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்த முடியாது, அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு அவங்களே வந்து போயிடுவாங்க, நீ எதுக்கு வந்து கவலைப்படாத ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி இவங்க வந்து என்ன இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை வந்து சும்மா விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி, சார் இப்படி தான் எனக்கு ஒரு செயினை வந்து எங்கள் வீட்டில் வந்து காணோம், அது வந்து யாரோ வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்ல போகிறாங்க. நம்ம மல்லிக்கு அப்புறம் இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா கொடுத்த தைரியம் தாங்க. அவங்க வந்து தப்பு செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறப்ப நீ எந்த ஒரு தப்பும் செய்யாத, நீ எதுக்காக அந்த வீட்டில் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா கொடுக்குற டைரக்ஷனில் நம்முடைய மல்லி வந்து இவங்களை வந்து ஆட்டி வைக்க போகிறாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்து வீடு ஃபுல்லாக வந்து அலசுறாங்க. அலசி நம்முடைய மல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏம்மா எங்கம்மா செயினை காணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதும் பார்த்தீங்கன்னா, சார் இங்கே செயின் எடுத்துட்டு நான் கண்ணால் பார்த்தேன், இவங்களை வந்து அடித்து விசாரிச்சிங்களான்னு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் பேரில் வந்து இந்த ரஞ்சிதா வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமாவது வந்து அந்த செயினை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, இல்லை இந்த ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா வந்து அடி வாங்கிட்டு ஜெயிலுக்கு வந்து போகிறத வந்து வேடிக்கை பார்க்க போகிறாங்கன்றத வந்து இருக்க போகிறதுங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி ராஜிமா என்னை வந்து காப்பாற்றுங்கம்மா, இந்த மல்லி பார்த்தீங்களா என் மேலே வந்து தேவையில்லாத கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறேன், என்னை வந்து காப்பாற்றுங்க ராஜிமா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே நல்லவ மாதிரியே வந்து கத்தி கதறாங்க. இந்த ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏன் மல்லி உனக்கு அவ்வளோ திமிரு ஆயிடுச்சா, உன்னை வந்து சும்மா வந்து விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தில் வந்து கர்ஜிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ராஜேஸ்வரி வந்து அந்த செயினை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்முடைய ரஞ்சிதாவை வந்து காப்பாற்றி நம்முடைய மல்லிக்கு கிடைக்க வேண்டிய அந்த செயினை வந்து கிடைக்க வைக்க போகிறாங்களா, இல்லை ரஞ்சிதா வந்து ஜெயிலுக்கு போனாலே அந்த செயினை வந்து எக்காரணத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது, நம்ம இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரஞ்சிதாவை வந்து ஈஸியாக வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனக்கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சிதா கண்டிப்பாக வந்து ஜெயிலில் போயிட்டு வந்து களி தின்னே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இவங்க என்ன தான் வந்து பிளான் பண்ணாலும் நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜயும் என்ப 3 பேரும் வந்து பிரிக்க முடியாது. விஜய் வந்து எவ்வளோதான் வந்து வெறுப்பை காட்டினாலும் அந்த அளவுக்கு நம்முடைய மல்லி வந்து பாசத்தும் அன்பை மட்டும்தான் வந்து காட்டுவாங்க. அது வந்து என்னைக்கு வந்து நம்மளுடைய விஜய்க்கு வந்து புரியவர் தான் அன்னைக்கு எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது, அடித்து துரத்தி ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லை ஊரை விட்டு வந்து விரட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுவாங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.